இன்புட் வந்து எடுத்து அதை வந்து ஹெடர் ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதானே கான்செப்டா? ஓகேவா? இன்புட் வந்து இன்புட் தான். இன்புட்னாலே ஸ்கேனப் தான் உங்களுக்கு மைண்டில் வரணும். இப்போ நான் இன்ட் ஏன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இன்ட் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் பிரிண்ட்எஃப் கொடுக்குறேன். ஓகேவா? எனக்கு அவுட்புட்டில் வந்து ஒரு நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ செமிகாலன் அண்ட் தென் ஸ்கேனப் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த செஷனே ஸ்கேனப் கார்டு தான். ஒரு சின்னதாக ஒன்று வச்சு கான்செப்ட் புரிஞ்சுருக்காண்டி தான். ஸ்கேனப்னாலே உனக்கு என்ன ஞாபகம் வரும்னா இன்புட் எடுக்கிறது. ஓகே, இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. %d அண்ட் இங்கே %a. இந்த %a நான் எதுக்கு கொடுக்குறேன்னா, இது என்ன வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏ மெமரியோட மெமரி அட்ரஸ் வந்து தரும். அதான் இதோட மெயின் பர்பஸே. ஓகேவா? அண்ட் தென் நான் திருப்பி பிரிண்ட்எஃப் கொடுக்குறேன். பிரிண்ட்எஃப்ல ஏ வந்து $d-க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கம்மா ஏ. ஓகேவா? இப்போ வந்து நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அவுட்புட்டில் வந்து எரர் மெசேஜ் செமிகாலன் போடல. இப்போ வந்து என்டர் நம்பர்னு சொல்லிட்டு கேட்குது. 6 அப்படி கொடுத்தா A = 6. இவ்வளோ தானே நமக்கு ஸ்கேனப். ஒன்றுமே இல்லை, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட் ஏன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப்பில் நான் ஒரு நம்பர் என்ட்ரு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவுட்புட்டில் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட்எஃப் என்ட்ரு பண்ண போகிற நம்பரை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லி சொல்கிறேன். இந்த ஸ்கேனப் இன்ட்டு யூஸ் பண்ணுறதுனால, நம்ம நம்பர் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து %d அப்படின்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்றது யூஸ் பண்ணுறேன். இந்த அண்டியை வந்து என்ன இதுவாக வேணா இருக்கலாம்ல, அதனால வந்து இது என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். ஏ மெமரியோட மெமரி அட்ரஸ் வந்து தரோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். எனக்கு டோட்டலாக வந்து ஏன்னா ஏன் இந்த 2 பிரிண்ட்எஃப் வந்துருக்குன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஓகேவா? பிகினர் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே பிரிண்ட்எஃப் வந்து நான் 2 இடத்துல கொடுத்ததுனால நமக்கு 2 வாட்டி. ஓகேவா? இதோட இது வந்து 7th இதில் இருக்குது பார்த்தீங்களா? இது நான் பிரிண்ட்அப் கொடுத்ததுனால இங்கே இது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ நான் ஏ வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன்ல, அந்த ஏ வந்து %dன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? %dன்னு கொடுத்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன்னா நமக்கு வந்து அதே தான் %d என்ன இப்போ ஸ்கேன் ஆகி வருதோ அதே தான் நான் ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன்னா, அதனால தான் நமக்கு இந்த இடத்துல வந்து சி வந்துருக்கு. இப்போது நம்ம இன்டீஜர் வச்சு பார்த்தோம் இல்லையா, இதுவே நம்ம கேரக்டர் வச்சு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல வந்து நான் கேரக்டர்னு மாற்றுறேன். இது நம்ம என்ன வேணால் கொடுக்கலாங்க, இது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒன்று புரியணுன்றக்காண்டி மாற்றுறேன். இப்போ கேரக்டர்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணேன்னா இந்த இடத்துல நான் %c கொடுக்கணுமா, சின்னு கொடுத்துட்டேன். இங்கே அண்ட் ஏ என்ன வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஏன்ற வேரியபிள் வந்து இங்கே இடத்துல நான் கேர்னு மாற்றணும். ஏன்னா கேரக்டர் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, கேர்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து வேரியபிள் ஏ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இதை மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சது வந்து இப்போ நான் பிரிண்ட்அப் கொடுக்குறேன். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா %c ஏ வந்து என்ன பிரிண்ட் ஆகுதோ, என்ன வந்து என்ன வந்து நான் கேட்டிருக்கணும் அது அவுட்புட்டில் வருதோ அந்த வேல்யூ வந்து %c சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். என்டர் கேரக்டர், என்ன கேரக்டர் கொடுக்கலாம், சின்னு கொடுப்போமே. அவ்வளோதான், A = C. இவ்வளோதான ஸ்கேனப் ஃபங்க்ஷன். புரியுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், and then share it to your friends.